Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது பேஸ்டாக அந்த ரிலேட்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வீடு வந்து இதான் லாஸ்ட் பேஸ்டாக அந்த ரிலேட்டிவிட்டியை பொறுத்து அப்சல்யூட் வீட், ரிலேட்டிவ் வீட், வாலண்டர் வீட், ரோகு வீட், அப்ஜெக்ஷனல் வீட், நாக்ஸியஸ் வீட், மிமிக்ரி வீட் அண்ட் சேட்டலைட் வீடு. ஸோ வந்து எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்சல்யூட் வீடு. ஸோ அப்சல்யூட் அப்படின்னா நேமில் இருக்குது. ஸோ இது நேம் வச்சு படிக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அப்சல்யூட் வீட், அப்சல்யூட் அப்படின்னா ஒரிஜினல் அர்த்தம். ஸோ அப்சல்யூட் வீட்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வீட் அப்படின்னா, ஸோ எப்பவுமே இது வந்து வீடாக தான் இருக்கும். இதனால நமக்கு வந்து எந்த ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் கிடைக்காது. அதுதான் அப்சல்யூட் வீட் அப்படின்வாங்க. சம் வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமரந்தஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் அமரந்தஸ் அப்படின்றது ஒரு கீரை வகை. ஸோ வந்து வெஜிடபிளாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி ஸோ அப்சல்யூட் வீட் அப்படின்றது அது அமரந்தஸ் வராது. ஏன்னா அப்சல்யூட் வீட் அப்படின்றது ஒரு வீடு, அது எப்பயுமே வீடாக தான் இருக்கும். அதனால எந்த ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் நமக்கு வந்து கிடைக்காது. அதுதான் அப்சல்யூட் வீட் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் அஜிமோன் மெக்சிகானா, சைப்ரஸ் ரொட்டாண்டஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் வீடு. ஸோ ரிலேட்டிவ் வீட் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஏதாவது ஒரு கிராப் வந்து ஒரு மெயின் கிராப் கூட இன்னொரு ஏதாவது ஒரு கிராப் வந்து கலந்துருச்சு அப்படின்னா அதான் மெயின் ரிலேட்டிவ் வீட் அப்படின்வாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்லி இன் வீட். ஸோ வீட் கிராப் க்ரோ பண்ணும்போது அது கூடயே வந்து பார்லி க்ரோ ஆனிச்சுன்னா அதுதான் வந்து ரிலேட்டிவ் வீட் அப்படின்வாங்க. தட் இஸ் அதர் கிராப் பிளான்ட் அப்படின்வாங்க. அன்டிசைரபிள் பிளான்ட் இன் மெயின் கிராப், அதாவது தேவையில்லாமல் நம்ம ஒரு கிராப் பிளான்ட் வந்து மெயின் கிராப்ல வந்து க்ரோ ஆனிச்சுன்னா அதுதான் வந்து ரிலேட்டிவ் வீட் அப்படின்வாங்க. ஆனால் அது வந்து ஒரு மெயின் கிராப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த வீட் அப்படின்றது ஒரு மெயின் கிராப்பு, இங்கே பார்லி அப்படின்றது ஒரு கிராப் தான். ஸோ அப்படி மெயின் கிராப்ல தேவையில்லாத ஒரு கிராப் க்ரோ ஆனிச்சுன்னா அதுதான் வந்து ரிலேட்டிவ் வீட் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாலண்டர் வீடு. ஸோ வாலண்டர் வீடுனா நம்ம ஒரு முன்னாடி ஒரு கிராப் போட்டிருப்போம், அந்த கிராப்பில் ஒரு வீடு வந்திருக்கும். அந்த வீடோட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயிலே இருக்கும். அந்த சாயிலே அப்போ வந்து எப்போ ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கோ அந்த டைமில் க்ரோ ஆகும். அதுதான் ப்ரீவியஸ் கிராப் சோன். நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு கிராப் க்ரோ பண்ணியிருப்போம், அதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த டைமில் ஒரு வீடு க்ரோ ஆகி ஸோ அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட் சீடு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி க்ரோ ஆனிச்சுன்னா அதுதான் வந்து வாலண்டியர் பிளான்ட் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரோக் வீடு. ஸோ ரோக் வீடு அப்படின்னா என்னன்னா, ஸோ அன்வான்டட் பிளான்ட் க்ரோ வேர் இட் இஸ் நாட் டிசைட், அதாவது தேவையில்லாத இடத்துல வந்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆனிச்சு அப்படின்னா அது ரோக் வீடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராஜ் 4037 வெரைட்டி அப்படின்ற வீட் கிராப் வெரைட்டி வந்து நம்ம க்ரோ பண்ணும்போது 3606 வெரைட்டி வந்து க்ரோ ஆனிச்சு அப்படின்னா அதுதான் ரோக் வீட் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வீட் வெரைட்டி வந்து ராஜ் 4037 தான் க்ரோ பண்ணுறோம். ஆனால் 3606 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டாமினேஷன் மூலிமா வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா அதுதான் ரோக் வீட் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் ரோக் வீட். ஸோ ரோக் வீடுக்கும் ரோகிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரோகிங் அப்படின்னா ரிமூவ் ஆஃப் டைப் ஃப்ரம் மெயின் கிராப். மெயின் கிராப்லேருந்து ஆஃப் டைப்பை மட்டும் ரிமூவ் பண்ணால் அது ரோகிங்வாங்க. ரோக் வீட்னா ஏதோ ஒரு வெரைட்டி கூட இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து ரோக் வீட் அப்படின்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்ஜெக்ஷனல் வீடு. ஸோ அப்ஜெக்ஷனல் வீடு அப்படின்னா சீடு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு கிராப் கூட இன்னொரு கிராப் சீடு வந்து வீட் சீடு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீட்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு செப்பரேட் ஃப்ரம் கிராப் சீடு பிகாஸ் ஆஃப் ரெசம்பிளன்ஸ். ஸோ வீட் சீடும் மெயின் கிராப் சீடும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது ரெண்டையும் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் அப்ஜெக்ஷனல் வீடு. ஸோ அப்ஜெக்ஷனல் வீடு ஃபார் மஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜிமோன் மெக்சிகானா தான் அப்ஜெக்ஷனல் வீடு ஃபார் மஸ்டர்டுக்கு. ஓட்டுக்கு வந்து வைல்டு ஓட், லூசரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோடர் தட் இஸ் கஸ்கூட்டா, ஃபெனுகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வலைசிஸ் அரவன்சிஸ், மார்னிங் க்ளோரி அப்படின்வாங்க. வீட்டுக்கு வந்து கன்வலைசிஸ் அரவன்சிஸ், இது வந்து காமன் நேம் வந்து மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அப்ஜெக்ஷனல் வீடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நாக்சியஸ் வீடு. ஸோ நாக்சியஸ் வீடுனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரபிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் வீடு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரபிள் ஆகும், கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்டிசைரபிள், ட்ரபிள்சம், டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல், இதுதான் வந்து நாக்சியஸ் வீடுன்றாங்க. எக்ஸாம்பிள் சைப்ரஸ் சைனோடான். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம், அந்த சைப்ரஸ் சைனோடான் அப்படின்றது கிராப் பிளான்ட்டில் மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் வீடு. ஸோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதுதான் அன்டிசைரபிள், ட்ரபிள்சம், டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல்னா சைப்ரஸ் ரொட்டாண்டஸ், சைனோடான் டாக்டிலன், பார்த்தினியம், ஒரமங்கி, கஸ்குட்டா, ரண்டரட்டா கேமரா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாக்சியஸ் வீடு அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மிமிக் வீடு. ஸோ மிமிக் வீடு அப்படின்னா கிராப் பிளான்ட் மாதிரியே இருக்கும். தட் இஸ் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் வித் மெயின் கிராப். ஸோ கிராப் பிளான்ட் க்ரோ ஆனிச்சுன்னா அது கிராப் பிளான்ட்டா இல்லை வீட் பிளான்ட்டா அப்படின்றது ரெண்டுமே தெரியாமல் பார்க்கறதுக்கு கிராப் பிளான்ட் மாதிரியே இருக்கிறது மிமிக் வீடு. எக்ஸாம்பிள் வீட்டோட மிமிக் வீடு வந்து ஃபிலாரிஸ் மைனர்.
ஸோ லாஸ்ட் ஒன் சேட்டலைட் வீடு. ஸோ சேட்டலைட் வீடு அப்படின்னு என்னென்னா, ஸோ நம்ம கிராப் பிளான்ட் க்ரோ பண்ணும்போது அந்த வீடும் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பிளான்ட்டும் இதுவும் வந்து ஒரே டைமே மெச்சூர் ஆகும். சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் வந்து சேட்டலைட் வீடு அப்படின்னு. தட் இஸ் வீட் மெச்சூர் அட் தி சேம் டைம் அண்ட் ஹைட் அலாங் வித் கிராப் பிளான்ட் அண்ட் சீட்ஸ் ஆர் சிமிலர் டு மெயின் கிராப், டிஃபிகல்ட் டு செப்பரேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஃபீல்டு லெவலில் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சேட்டலைட் வீடு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் அவனா ஃபட்டிவா, பார்லி. ஸோ பார்லி கூட அவனா ஃபட்டிவா ரெண்டுமே இருந்ததுன்னா, ஸோ பார்லி கிராப்பும் அவனா ஃபட்டிவா ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிமிலராக இருக்கும். அதோட சீடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வீடு ப்ராப்ளம் இருக்காது, பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரிலேட்டிவ் வீடு அப்படின்றது ஏதோ ஒரு வீடு, ஒரு பிளான்ட், அதாவது வீட்டுக்கு கூட பார்லி இருந்தால் அது வந்து ரிலேட்டிவ் வீடு அப்படின்னு சொல்லிடலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ரோகும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு வெரைட்டி கூட இன்னொரு வெரைட்டி மிக்ஸ் ஆச்சுன்னா அது ரோக் அப்படின்னு. ஸோ அப்ஜெக்ஷனல் வீடுக்கும் சேட்டலைட் வீடுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷனல் வீடு அப்படின்றது ஒரு சீடு, அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லாட், ஒரு சீட் லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் அப்ஜெக்ஷனல் வீடு. இதே சேட்டலைட் வீடு அப்படின்றது மெயின் ஃபீல்டுலேருந்தே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கிராப் பிளான்ட்டும், ஸோ ஹைட்டு, ஸோ டியூரேஷன், மெச்சூர் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கிறது சேட்டலைட் வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் மட்டும்தான். தட் இஸ் சீட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் டு செப்பரேட் ஃப்ரம் கிராப் சீடு. ஸோ மெயின் கிராப்லேருந்து வீட் சீடை செப்பரேட் பண்ணுறது, சீட்ஸை மட்டும் தான் செப்பரேட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுதான் வந்து அப்ஜெக்ஷனல் வீடு. சேட்டலைட் வீடு அப்படி இல்லை, ஸோ ஃபீல்டு லெவல்லேருந்து இருக்கக்கூடியது. அதே மிமிக்ரி வீடுக்கும் சேட்டலைட் வீடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரி வீடுனா மார்ஃபாலஜிக்கலி சிமிலராக இருக்கும். ஒன்லி மார்ஃபாலஜிக்கலி சிமிலராக இருந்ததுன்னா அது மிமிக் வீடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அப்ஜெக்ஷனல் வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வல்யூசிஸ் அரவணைசிஸ். அப்ஜெக்ஷனல் வீட் ஃபார் வீட்னா கன்வல்யூசிஸ் அரவணைசிஸ். அது மிமிக்ரி வீட் ஃபார் வீட்னா ஃபிலாரிஸ் மைனர். ஸோ வீட்டுக்கு வந்து ரெண்டு இருக்குது. அப்ஜெக்ஷனல் வீட்னா கன்வல்யூசிஸ் அரவணைசிஸ், மிமிக்ரி வீட்னா ஸோ ஃபிலாரிஸ் மைனர். இது வந்து வீட்டுக்கு. ஸோ இதுதான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வீடு. ஸோ ரிமைனிங் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது கேரக்டர் ஆஃப் வீடு. ஸோ வீடோட கேரக்டர் பார்க்கலாம். ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி C4 டைப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட் பிளான்ட் ஆர் மோஸ்ட்லி C4 டைப் இருக்குது. C3 வீடு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாரிஸ் மைனர், அவினா ஃபட்டிவா, பார்த்தினியம். ஃபிலாரிஸ் மைனர்ன்றது மிமிக்ரி வீட் ஆஃப் வீட், அவினா ஃபட்டிவான்றது வைல்டு வோட். ஸோ இது தவிர பார்த்தினியம் ஹிஸ்டியோஃபோரஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா C3 வீடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு கிராப் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ ரொம்ப அதிகமான வந்து சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் லேம்ப்ஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 72,000 சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பிளான்ட்டில் மட்டுமே மோர் தென் 72,000 சீடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வீடு பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது வீட் சீடு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து செகண்ட் கேரக்டர். தேர்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் ரேஷியோ ஆஃப் சீடு. அதாவது டிரான்ஸ்பிரேஷன் ரேஷியோ வந்து வீடு சீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கிராப் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட்டு, வாட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். கிராப் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து க்ரோ ஆகிறது வந்து ஹையாக இருக்கும், குயிக்கராக க்ரோ ஆகிடும். கிராப் பிளான்ட் க்ரோ ஆகிறத விட இது வந்து குயிக்காக க்ரோ ஆகும். ஸோ இதில் வந்து வீடோட கேரக்டர். ஸோ வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி C4 டைப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சீடு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் ரேஷியோ வந்து கிராப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேரக்டர் ஆஃப் வீடு. ஸோ சைப்ரஸ் ரொட்டாண்டஸ் அப்படின்ற ஒரு வீடு இருக்குது. ஸோ சைப்ரஸ் ரொட்டாண்டஸ், சைனோடான், டாக்டிலான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் வீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 92 கண்ட்ரீஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 52 கிராப்பில் வந்து டேஞ்சரஸ், அதாவது ப்ராப்ளமேட்டிக் வீடு 52 கிராப்ஸ். ஸோ இது வந்து கேட்டது ஆல்ரெடி. சைப்ரஸ் ரொட்டாண்டஸ் அப்படின்ற கிராப் வந்து எத்தனை கிராப்புக்கு வந்து டேமேஜ் பண்ணுது, ப்ராப்ளமேட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டது. 52 கிராப்புக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அலிலோபதிக் எஃபெக்ட். ஸோ அலிலோபதி அப்படின்னு என்னென்னா, ஸோ அலிலோபதி நார்மலாக ஒரு கிராப் இருக்குன்னா அந்த கிராப் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரூட் வழியாக எக்ஸிட் பண்ணும். ஸோ அப்படி எக்ஸிட் பண்ணும்போது மற்ற கிராப்புக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது தான், அதாவது மற்ற கிராப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் பண்ண விடாமல், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பண்ண விடாமல் இன்கிபிட் பண்ணுறது தான் அலிலோபதி அப்படின்றாங்க. ஸோ அலிலோபதினா கிராப் பிளான்ட் செக்ரீட் கெமிக்கல். ஏதோ ஒரு கிராப் பிளான்ட், எதர் வீட் பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மெயின் கிராப்பாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கிராப் பிளான்ட் செக்ரீட் கெமிக்கல் தட் எக்ஸிட் இன்டு சாயில். அது வந்து ரூட் வழியாக சாயிலுக்கு வெளியேறும். ஸோ அப்படி எக்ஸிட் ஆகும்போது தட் இன்கிபிட் ஜெர்மினேஷன் க்ரோத் ஆஃப் அனதர் பிளான்ட். ஸோ அப்படி வெளியேறும் போது இதை என்ன பண்ணணும்னா ஜெர்மினேஷன் வந்து அதர் பிளான்ட் ஜெர்மினேஷனை இன்கிபிட் பண்ணிடும். அப்படிலாம் க்ரோத்தை வந்து தடைபடும். அதுதான் வந்து அலிலோபதி அப்படின்னாங்க. ஸோ அலிலோபதி அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு கிராப் வந்து
கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரூட் வழியாக போயிட்டு மற்ற கிராப் பிளான்ட்டை வந்து ஜெர்மினேஷனோ அப்படி இல்லைன்னா க்ரோத்தை வந்து தடைப்பட்டதுன்னா அதுதான் அலிலோபதி அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தாலும் அலிலோபதிக்கு ஸோ வைல்டு ஓட். ஸோ வைல்டு ஓட் அப்படின்றது ஒரு வீடு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அலிலோபதி கெமிக்கல் செக்ரேட் பண்ணுறதுனால வீட் கிராப் வந்து டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அபோட்டிலான். ஸோ அபோட்டிலான் அப்படின்றது ஒரு வீடு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் செக்ரேட் பண்ணுறதுனால என்ன கிராப்புக்கு டாக்ஸின்னா சோயாபீன் அப்படின்ற கிராப்புக்கு வந்து டாக்ஸினாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அம்ப்ரோசியா ரைசோம். இதோட ரைசோம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரேட், இந்த ரைசோம் ஆஃப் அம்ப்ரோசியா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. என்னென்ன கிராப்னா வீட், ஓட், டொமேட்டோ, லூசரின். ஸோ ஒரு வீடு அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்ரேட் பண்ணுறதுனால மற்ற கிராப்பை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து அலிலோபதி. ஸோ இதுவே கிராப் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராப் வந்து இன்ஹிபிட் பண்ணும், அது அலிலோபதியில் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வீட் டிசெமினேஷன். ஸோ வீடு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர், பயோட்டிக் ஃபேக்டர் மூலிமா. இதே ஏபயோட்டிக் ஃபேக்டர் வீட் டிசெமினேஷனா டிஸ்பர்சல் நடத்தும். ஸோ ஏபயோட்டிக் டிஸ்பர்சல் எப்படி ஆகுதுன்னா ஸோ ஹைட்ரோகோரினா வாட்டர் மூலிமா ஆகிறது. பாரோகோரி அப்படின்னா கிராவிட்டி மூலிமா. ஸோ பாரோகோரி அப்படின்னா கிராவிட்டி, பாரோகோரி அப்படின்னா கிராவிட்டி மூலிமா. அனிமோகோரி அப்படின்னா விண்டு மூலிமா. ஸோ விண்டு மூலிமா நார்மலாக பார்த்துருப்பீங்க பேப்பஸ், தட் இஸ் ட்ரைடக்ஸ் ப்ரோகுமெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் மாதிரி இருக்கும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அதுதான் ட்ரைடக்ஸ் ப்ரோகுமெண்ட்ஸ். காம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீடை சுற்றி ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அது மூலிமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் கேலட்ரோபிஸ், பலூன். ஸோ அந்த வீட் சீட் என்ன ஆகுனா ஸோ உள்ளார வந்து ஏரை வந்து வாங்கி உள்ளே வச்சுக்கும். ஸோ அது மூலிமா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஃபைசாலிஸ் மினிமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் டிஸ்பர்சல். ஸோ ஏபயோட்டிக் டிஸ்பர்சலில் ஹைட்ரோகோரினா வாட்டர் மூலிமா, பாராகோரி அப்படின்னா கிராவிட்டி மூலிமா, அனிமோகோரி அப்படின்னா விண்டு மூலிமா ஆகுது. ஸோ இது வந்து பேப்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ட்ரைடக்ஸ் ப்ரோகுமெண்ட்ஸ், காம்போஸ்க்கு எக்ஸாம்பிள் கேலட்ரோபிஸ், பலூனுக்கு எக்ஸாம்பிள் ஃபைசாலிஸ் மினிமா. இதுவே பயோட்டிக் ஃபேக்டர் இருக்குது. ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்னா மைர்மோகோரி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் மூலிமா ஒரு டிஸ்போசல், சீட் டிஸ்போசல் ஆனது. இதுவே வீடு தன்னைத்தானே செல்ஃபாக வந்து டிஸ்போசல் ஆச்சுன்னா அது வந்து ஆட்டோகோரி. அனிமல் மூலியமான ஜூகோரி. ஸோ இது நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ கிரிட்டிக்கல் பீரியட் ஆஃப் வீடு காம்படிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிராப்பு கேட்டிருக்காங்க 30 days. கிரிட்டிக்கல் பீரியட் ஃபார் வீடு காம்படிஷன் ஃபார் கிராப் பிளான்ட் அப்படின்னா 30 days, அதாவது 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரிட்டிக்கல் பீரியட் வீடுக்கும் பிளான்ட்டுக்கு வந்து காம்படிஷன் வந்து 30 days வந்து இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டது. அதே மாதிரி ரைஸ்க்கும் கேட்டிருக்காங்க, அப்ளான்ட் ரைஸ்க்கும் கேட்டது. ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிராப்புக்கு, ரைஸ்க்கு, அப்ளான்ட் ரைஸ்க்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே கேட்ட கொஸ்டின். ஸோ ரைஸுக்கு டிரான்ஸ்பிளான்டட் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15 to 45 days, தட் இஸ் 30 days ஆஃப்டர். அதாவது மொத்தமாக கிரிட்டிக்கல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக லைஃப் அதோட என்டையர் கிராப் டியூரேஷனில் 30 days வந்து கிரிட்டிக்கல் பீரியடாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அப்ளான்ட் ரைஸ். ஸோ அப்ளான்ட் ரைஸ்னால் என்டையர் பீரியட். ஸோ என்டையர் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பீரியடாக இருக்குது. அப்ளான்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பீரியட். அதுதான் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் 100% yield loss. ஸோ yield loss வந்து 100% ஏன்னு பார்த்தோம்னா ஸோ என்டையர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிட்டிக்கல் பீரியட் ஆகிறதுனால yield loss வந்து 100% இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் மெய்ஸ். மெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 35 days. ஸோ 15லேருந்து 35 நாள். ஸோ நெக்ஸ்ட் ராகி. ராகி பார்த்தீங்கன்னா 25லேருந்து 45 நாள். ஸோ ராகி. பிளாக் கிராம் பார்த்தீங்கன்னா 30 to 45 days. சோயாபீன் பார்த்தீங்கன்னா 15 to 45 days. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிராப்புக்கு 30 days இருக்குது. அப்ளான்ட் ரைஸ்க்கு மட்டும் என்டையர் பீரியட், ரைஸ் டிரான்ஸ்பிளான்டருக்கு 30 days. ஸோ இதான் வந்து கிரிட்டிக்கல் பீரியட் ஆஃப் வீடு காம்படிஷன். இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். ஸோ ரொம்ப முக்கியமானது கிரிட்டிக்கல் பீரியட் ஆஃப் வீடு காம்படிஷன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம வந்து கண்ட்ரோல் ஆஃப், அதாவது வீடை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் வீடு. ஸோ வீடு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் வீட் கண்ட்ரோல். ஸோ என்னென்ன மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் வீட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ப்ரிவென்ஷன், எராடிகேஷன், கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்னென்னா வரத்துக்கு முன்னாடி, அதாவது வீட் க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுக்கிறது, அதுதான் ப்ரிவென்ஷன் அப்படின்னு. எராடிகேஷன் அப்படின்னா வந்ததுக்கப்புறம், ஸோ வீடு க்ரோ ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை எப்படி வந்து தடுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் எராடிகேஷன். ஸோ இது ரெண்டுத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து முன்னெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போலாம் வந்து மேனேஜ் பண்ணணும். ஏன்னா வந்து
எந்த ஒரு விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து முழுசாக வந்து அழிக்க முடியாது, அதான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேனேஜ் பண்ணலாம். அதாவது வீடும் க்ரோ ஆகணும், கிராப் பிளான்ட்டும் க்ரோ ஆகணும். ஆனால் வந்து கிராப் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வீடு க்ரோ ஆகிட்டுன்னா பிரச்சனை இல்லை, அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னா பிளான்ட் வீடு வந்து வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிராப் பிளான்ட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது ப்ரிவென்ஷன். எரடிகேஷன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணோம்னா அது எரடிகேஷன். கண்ட்ரோல்னா ஸோ கம்ப்ளீட் ரிமூவல், அதான் கண்ட்ரோல்னுவாங்க. ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறது இல்லை, மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்னா ஸோ கிராப் as well as வீடு ரெண்டுமே க்ரோ ஆகலாம், ஆனால் வந்து கிராப் பிளான்ட்டுக்கு வந்து டேமேஜ் எதுவும் வராமல் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், அதுதான் மேனேஜ்மெண்ட்டுன்றாங்க. ஸோ இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் வீடு கண்ட்ரோல் அது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வீடு கண்ட்ரோல், கல்ச்சுரல் வீடு கண்ட்ரோல், பயாலஜிக்கல் வீடு கண்ட்ரோல், கெமிக்கல் வீடு கண்ட்ரோல். ஸோ மெக்கானிக்கல், கல்ச்சுரல், பயாலஜிக்கல், கெமிக்கல் 4 மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ரொம்ப முக்கியமான மெத்தட், ஏன்னா வந்து பயாலஜிக்கல் வந்து எப்பவுமே வந்து கொஷின் இருக்கும். அதேமாதிரி கெமிக்கல் அது வந்து முக்கியமான மெத்தட். ஸோ மற்றபடி கல்ச்சுரல் அண்ட் மெக்கானிக்கல் வந்து கேட்கலாம், சரிங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் வீடு கண்ட்ரோல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டில்லேஜ். ஸோ டில்லேஜ் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ப்ளவிங் ஆஃப், அதாவது ப்ளவிங், டிஸ்கிங், ஹேரோவிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டில்லேஜ் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது மூலிமா சாயில் லோயர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்ஃபேஸ்க்கு வரும். அப்படி வரும்போது ஒன்று சன்லைட் பட்டு அந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த சீடை வந்து க்ரோ ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடணும், அதாவது திருப்பி வந்து ஒரு ப்ளவ் பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்போது திருப்பி வந்து அந்த வீட் சீடு வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவிங், டிஸ்கிங், ஹேரோயிங், எம்டி ஃபீல்டு, அதாவது வந்து எம்டி ஃபீல்டை வந்து இந்தமாரி ப்ளவிங், டிஸ்கிங், ஹேரோயிங் பண்ணும்போது லோயர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வீட் சீடு வந்து அப்பர் சர்ஃபேஸ்க்கு வரும். அப்படி அப்பர் சர்ஃபேஸ்க்கு வரும்போது அந்த வீட் சீடு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் பட்டு டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த வீட் சீடை வந்து ஜெர்மினேட் பண்ண விட்றோம். ஸோ அப்படி ஜெர்மினேட் பண்ண விட்டோடனே அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ளவ் பண்ணோம்னா அந்த வீட் சீடு வந்து டெத் ஆயிடும். ஸோ அதான் வந்து ப்ளவிங் அப்படின்னு, அதான் டில்லேஜ் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்னல் சீடு, அதாவது இந்த டில்லேஜ் அப்படி ஆப்ரேஷன் வந்து எந்த மாதிரியான வீட் சீடுக்கு வந்து மோஸ்ட்லி எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் அண்ட் பைனியல். ஸோ அப்போ பெர்னியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்னியலுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னு பார்த்தோம்னா ஸோ பெர்னியல் அப்படின்றது வீட் சீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் அந்த ரைஸம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டாப் போர்ஷன் இருக்கக்கூடிய அந்த டாப் போர்ஷன் மட்டும்தான், அதாவது வெஜிடேட்டிவ் க்ரோத் மட்டும்தான் வந்து கட் ஆகும். அதே பாட்டம் போர்ஷனான அண்டர் கிரவுண்ட் போர்ஷனான ரூட் போர்ஷன் வந்து கட் ஆகுது, ஷூட் போர்ஷன் மட்டும்தான் கட் ஆகும். ஸோ பெர்னியலுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ டில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆனுவல் அண்ட் பைனியலுக்கு தான் எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹோயிங். ஸோ ஹோயிங் அப்படின்றது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடிங் டூல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு, இதுவும் ஆனுவல் பைனியலுக்கு தான் வந்து மோஸ்ட்லி எஃபெக்டிவ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பெர்னியல் கிராப்புக்கு வந்து சேம் எப்படி டில்லேஜ் பார்த்தோமோ அதே மாதிரியே டாப் க்ரோத் மட்டும் தான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது, அதான் வந்து ஹோயிங் அப்படின்றாங்க. ஸோ ஹேண்ட் வீடிங், ஹோயிங்னா களைக்கொட்டி கொடுத்தது, ஹேண்ட் வீடிங்னா நம்ம கையால் வந்து பார்த்தீங்கன்னா வீடிங் பண்ணுறது. ஸோ ஃபிசிக்கல் ரிமூவல் ஆர் புல்லிங் அவுட் ஆஃப் வீடு பை ஹேண்டு. ஸோ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ஹேண்ட் ஹோயிங்கிறாங்க. இது இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் ஒரு டூல், சின்ன டூல் மாரி குப்ரி அப்படின்வாங்க. அதாவது சிக்கிள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது பார்த்தா சிக்கிள் வச்சு இருப்பாங்க. ஸோ அதான் ஹேண்ட் வீடிங் அப்படின்வாங்க. இது வந்து ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் வீடு. ஸோ விச் ஒன் இஸ் த மெத்தட் ஆஃப் ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் வீடு இன் மெக்கானிக்கல் மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா ஸோ வந்து ஹேண்ட் வீடிங். ஸோ ஹோயிங்காக ஹேண்ட் வீடிங்காக கன்ஃபியூஷன் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எப்படி கேட்போம்னா ஸோ என்டமாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளிப்பிங் ஆஃப் சீலிங்கிறது ஃபிசிக்கல் மெத்தடா, கல்ச்சுரல் மெத்தடா, மெக்கானிக்கல் மெத்தடா அப்படி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் வீட் மேனேஜ்மெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹோயிங், ஹேண்ட் ஹோயிங் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருந்தது, டில்லேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா படிக்கும் போதே பேசிக் கொஸ்டின்லாம் நல்லா படிச்சிடணும். ஸோ ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் வீட் மேனேஜ்மெண்ட்னா அது ஹேண்ட் வீடிங். இந்த ஹேண்ட் வீடிங்கும் சேம் ஆனுவல் பைனியல். ஸோ எல்லாமே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் அண்ட் பைனியல் வீடுக்கு தான் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ பெர்னியல் வீடுக்கு எது எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா டிகிங். ஸோ டிகிங்னா அடியில் வரைக்கும், அதாவது அது ரூட் போர்ஷன் வரைக்கும் நம்ம வந்து தோண்டி எடுக்கிறது தான் டிகிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்ஃபுல் இன் பெர்னியல் வீட் டு ரிமூவ் அண்டர்கிரவுண்ட் ப்ரொபகேட்டிங் பார்ட்ஸ். ஸோ இதான் வந்து டிகிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சிக்கிங் அண்ட் மூவிங். ஸோ சிக்கிங்னா சிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீட்ஸை வந்து கட் பண்ணுறது, அதுதான் வந்து சிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கிள்னா ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து எந்த ஏரியாவில் யூஸ் ஆகுனா ஸ்லோப்பி ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து நல்லா வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாலாக இருக்கோ, லீவ்ஸ் டால் லீவ்ஸு இல்லை வந்து ஹைட்டாக இருக்கோ, அதிகமாக இருக்கோ, அந்த ஏரியாலாம் அப்படியே ரூட் போர்ஷனோட கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது பாட்டம் வந்து அண்டர் கிரவுண்ட் போர்ஷனோட கட் பண்ணி எடுக்கிறது தான் சிக்கிங் அண்ட் மூவிங். ஸோ சிக்கிங்கும் மூவிங்கும் 2 சிமிலர் தான். அதாவது ரூட் போர்ஷனை விட்டுட்டு மற்ற எல்லாமே ஷூட் போர்ஷன் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறது தான் 2மே சிக்கிங் அண்ட் மூவிங்கும். ஆனால் சிக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
ஸோ நார்மலாக வந்து கொடுக்குற வீட் பிளான்ட் வந்து கட் பண்ணி எடுக்குது. மோயிங் அப்படின்னா ஒன்லி லான், புல்வெளியில் மட்டும் பண்ணக்கூடியது மோயிங் அப்படின்னுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஆஃப் வீட்ஸ் டு கிரவுண்ட் லெவல். இது வந்து நான் கிராப்டு ஏரியாவில் பண்ணுறது, இது வந்து கிராப்டு ஏரியாவில் பண்ணலாம். ஸோ இதான் ஸ்டிக்கிங் அண்ட் மோயிங் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பர்னிங். ஸோ இந்த பிளான்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அப்படியே பர்ன் பண்ணி விடுறது பர்னிங்னுவாங்க. ஃப்ளட்டிங். ஸோ வந்து ஃப்ளட்டிங், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபீல்டு ஃபுல்லாக வந்து தண்ணி கட்டி விடுறது. ஸோ ஃப்ளட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வீட்ஸ் இருக்குது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னா சென்சிட்டிவ் டு லாகிங். எந்தெந்த வீட் சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாகிங்க்கு ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கும், அந்த மாதிரி வீட் சீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் வீட் கண்ட்ரோலோட மெரிட். ஸோ என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்துக்கலாம், ஏன்னா வந்து உள்ளே வந்து ஈஸியாக எழுதிடலாம், பட் டாபிக் ரொம்ப முக்கியம். மெக்கானிக்கல் வீட் கண்ட்ரோலில் டில்லேஜ், ஹோயிங், ஹேண்ட் வீடிங், டிக்கிங், சிக்கிங் அண்ட் மோயிங், பர்னிங், ஃப்ளட்டிங். இந்த டாப்பிக்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு இது எந்த கண்ட்ரோலில் வருது, கல்ச்சுரலாக மெக்கானிக்கலாக அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ மெரிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட், ஸோ ஓல்டஸ்ட் மெத்தடாக இருந்தாலும் ஸோ எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. லார்ஜ் ஏரியா வந்து ஷார்ட் டைமில் கவர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, எந்த ஒரு டேமேஜும் என்வரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு எஃபெக்டிவும் இருக்காது, ஹசார்டியஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஸ்கில், எந்த ஒரு நாலேஜபிள் பர்சன் வந்து தேவைப்படுது. நார்மலாக போயிட்டு பர்னிங் பண்ண சொல்கிறது, ஃப்ளட்டிங் பண்ணுறது சொல்கிறதுனா நார்மலாக எல்லாருமே பண்ணக்கூடியது தான். டிமெரிட் பார்த்தீங்கன்னா ஸோ லேபர் கன்சியூமிங். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிங் அண்ட் மூவிங் பண்ணுறதுக்கு இல்லை வந்து டிக்கிங் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லேபர்ஸ் தேவை. ஸோ அதனால் லேபர் கன்சியூமிங்காக இருக்கும். டேமேஜ் கிராப். ஸோ இப்போ வந்து டிக்கிங் பண்ணும்போது நம்ம ஏதாவது கிராப் ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் பாசிபிலிட்டி ஆஃப் டேமேஜிங் ரூட் கிராப். ஸோ ஆப்டிமம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் ரெக்வயர்டு. ஸோ இதுவே டில்லேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஹோயிங் பண்ணுறதுக்கோ அது எப்போ வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் டிமெரிட். ஸோ இதான் வந்து மெக்கானிக்கல் வீட் கண்ட்ரோல். ஸோ இதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல் வீட் கண்ட்ரோல் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மெத்தட்ஸ் ஆஃப் வீட் கண்ட்ரோலில் ஆல்ரெடி வந்து மெக்கானிக்கல் மெத்தட். ஸோ பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன், எராடிகேஷன், கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட், 4 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் மெத்தட் ஆஃப் வீட் கண்ட்ரோல் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கல்ச்சுரல் மெத்தட் ஆஃப் வீட் கண்ட்ரோல். ஸோ கல்ச்சுரல் மெத்தட் ஆஃப் வீட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸோ கல்ச்சுரல் மெத்தடும் மெக்கானிக்கல் மெத்தட் மட்டுமே ஒரு வீடை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வீடு பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேணால் இது வந்து யூஸ் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து மெக்கானிக்கல் அண்ட் கல்ச்சுரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணலாம்னா ஸோ காம்பினேஷன் வித் அதர். ஸோ இப்போ ஒரு பயாலஜிக்கல் மெத்தட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கல்ச்சுரல் மெத்தட் பண்ணலாம். ஸோ இல்லை வந்து கெமிக்கல் அடிச்சுட்டு அது கூட ஒரு மெக்கானிக்கல் மெத்தட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் மெக்கானிக்கல் பண்ணும்போது இதை வந்து வீடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வந்து கல்ச்சுரல் மெத்தட் இஸ் யூஸ்டு வித் காம்பினேஷன் வித் அதர். ஸோ வந்து ஏதாவது ஒரு மெத்தட் கூட காம்பினேஷன் பண்ணும்போது தான் இதை வந்து வீடு எதுக்கு காம்பினேஷனில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் வீட் பாப்புலேஷன். ஸோ வீடு பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசம் தான் காம்பினேஷன்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ எனி மெக்கானிக்கல், அது கல்ச்சுரல், பயாலஜிக்கல், கெமிக்கல். ஸோ இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து வீடு வந்து பாப்புலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் வீட் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபீல்டு ப்ரிப்பரேஷன்னா நம்ம ஆல்ரெடி பார்ப்போம். ஸோ டில்லேஜ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்டு ப்ரிப்பரேஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ ஃபீல்டு ப்ரிப்பரேஷனில் வீட் சீட்ஸ் எதுவுமே இல்லாமல், அதாவது வீட் பிளான்ட் எதுவுமே இல்லாமல் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அது தவிர அந்த வீட் பிளான்ட்டு ஃப்ளவரிங், மெயினாக வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஃப்ளவரிங் ஆஃப் வீட் சீட்ஸ் ஷுட் நாட் பி அலோடு. ஸோ அந்த ஃப்ளவரிங், அதாவது ஃப்ளவரிங்காக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து வீட் சீடை நம்ம அலோவ் பண்ணோம்னா அந்த ஸ்டேஜில் வந்து வீடை விட சீடு வந்து அப்படியே சாயில் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ சாயில் வீட் சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் வீடு க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது வீடு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா ஃப்ளவரிங் ஆஃப் வீட் சீட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், இதனால் என்ன பண்ணால் நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் பில்டப் ஆஃப் வீட் சீட் பாப்புலேஷன். அதாவது ஸோ நம்ம வந்து ஃப்ளவரிங் ஆஃப் வீட் சீட்ஸ், ஃப்ளவரிங் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட் பாப்புலேஷன், அதாவது வீட் சீட் பாப்புலேஷன் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் ஃபீல்டு ப்ரிப்பரேஷனில் நம்ம பண்ண வேண்டிய கல்ச்சுரல் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சம்மர் டில்லேஜ். ஸோ சம்மர் டில்லேஜ் ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆஃப் சீசன் டில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ இப்படி டில்லேஜ் பண்ணும்போது ஸோ கிராப் இல்லாத டைமில் பண்ணும்போது வீட் சீட்ஸ்லாம் மேலே வரும். அப்படி மேலே எக்ஸ்போஷர் ஆகும்போது ஸோ சன்னுக்கு எக்ஸ்போஷர் ஆகி ஸோ டெத் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து சம்மர் டில்லேஜ் ஆர் ஆஃப் சீசன் டில்லேஜ். தேர்ட் ஒன், மெயின்டைன் ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான பாப்புலேஷனோட கம்மியான பாப்புலேஷனில் மெயின்டைன் பண்ணோம்னா ஃபீல்டில் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் அதிகமாக இருக்கும், அதாவது கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரேண்டமாக அப்படி வந்து கேப் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல லேக் ஆஃப் பாப்புலேஷனில் பண்ணும்போது ஹெவி வீட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வீட் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கோசரம் என்னென்னா நம்ம வந்து ஆப்டிமமான பாப்புலேஷன் வந்து க்ரோ பண்ணணும். அதுதான் மெயின்டைன் ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன். ஃபோர்த் ஒன், கிராப் ரொட்டேஷன். ஸோ கிராப் ரொட்டேஷன் பண்ணும்போது என்னென்னா
ஸோ வந்து ஒரே கிராப்பை நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ ரைஸே போட்டுகிட்டே இருக்கோம்னா அந்த ஃபீல்டில் வந்து எப்பவுமே இப்போ வந்து ரைஸ் போட்டிருக்கும் போது ஸோ எக்கினோகோலா குஸ்காலி, ஸோ பேனியர் கிராஸ், ஸோ இந்த மாதிரி கிராஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸில் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். அப்படி வரும்போது அதை வீட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கிராப் ரொட்டேஷன் பண்ணும்போது இப்போ ரைஸ் ஃபாலோடு பை பல்சஸ் அதேமாதிரி பண்ணும்போது எக்கினோகோலா குஸ்காலி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எக்கினோகோலா குஸ்காலி அப்படின்றது ஒரு வெட்லேண்ட் வீடு. ஸோ அந்த வெட்லேண்ட் வீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே வந்து பல்சஸ் போது வெட்லேண்ட் தேவைப்படாது. அதே வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்காது பல்சஸ்க்கு. ஸோ அப்படி பண்ணும்போது கிராப் ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு வீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நாக்சிஸ் வீடான சைப்ரஸ் ரொட்டண்டஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை லோலேண்ட் ரைஸ் பை கிராப் ரொட்டேஷன். ஸோ கிராப் ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த சைப்ரஸ் ரொட்டண்டஸ் வந்து லோலேண்ட் ரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டர் கிராப்பிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர் கிராப்பிங் பண்ணும்போது வீட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான இன்டர் கிராப்பிங் பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரி இன்டர் கிராப்பிங். இப்போ சீரியல்ஸ் போடலாமானா போடக்கூடாது. ஏன்னா ஒரே மாதிரியான க்ரோத் ஹேபிட் வந்து இருக்கிற மாதிரி போடக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் க்ரோத் ஹேபிட் இருக்கக்கூடிய கிராப்பை போட்டோம்னா காம்படிஷன் வந்து தவிக்கலாம். ஸோ க்ரோத் ஹேபிட் இன்டர் கிராப்பிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் கிராப், தட் இஸ் பல்சஸ், கிரீன் கிராம், சோயாபீன். ஸோ இந்த மாதிரி கிராப்பான க்ரோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மல்ச்சிங். ஸோ மல்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வீட் சீடுக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனுவலுக்கும் பெரனியலுக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆனுவல் வீட் சீடுக்கு வந்து மோஸ்ட்லி எஃபெக்டிவாக இருக்கும். பெரனியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனோடான் டாக்டிலைன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாயில் சோலரைசேஷன். ஸோ இந்த சாயில் சோலரைசேஷன் வந்து எங்கே டிஸ்கவர் பண்ணாங்கன்னா இஸ்ரேல். அப்படின்னு என்னென்னா ஸோ ஃபீல்டு ஃபுல்லாக ஒரு பிளாக் கலர் பாலித்தீன் ஷீட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுறோம். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது பிளாக் கலர் பாலித்தீன் ஷீட் என்ன ஆகுனா ஸோ சன்னோட டெம்பரேச்சர் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஹீட் உண்டாகும். ஸோ வந்து டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுனா 5 to 10 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு சாயிலில் 5 to 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வர அளவு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது சாயில் சோலரைசேஷனால வீடு வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா வீட் சீட் வந்து க்ரோ ஆகாது. ஸோ அது மூலிமா வந்து வீடு வந்து டெத் ஆகிடும். வீடு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேல் சீட் பெட். ஸ்டேல் சீட் பெட் அப்படின்னு என்னன்னா இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீல்டு எம்டி ஃபீல்டை இரிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு எம்டி ஃபீல்டை இரிகேஷன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வீட் சீடு ஜெர்மினேட் ஆகும். ஏன்னா ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராப் பிளான்ட் இல்லாமல் இருக்குது. அப்படின்னும் போது ஜெர்மினேட் ஆகும். அப்படி ஜெர்மினேட் ஆகும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் வீட்ஸ் லைட்டாக வந்து 1 or 2 லீவ்ஸ் வந்ததுக்கப்புறம் டில்லேஜ் பண்ணுறோம். ஷாலோ டில்லேஜ், அதாவது சும்மா லைட்டாக ஷாலோ டில்லேஜ் பண்ணுறோம். அப்படிலாம் ஹெர்பிசைட் என்ன பேராகோட் அடிக்கணும். ஸோ அப்படி ஹெர்பிசைட் பேராகோட் கொடுக்கும்போது வீட்ஸ் எல்லாம் டெத் ஆகிடும். ஸோ டெத் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக சோ பண்ணுறோம். ஸோ அப்படி சோ பண்ணும்போது வீட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தடாக இருக்குன்றாங்க. ஸோ ஸ்டேல் சீட் பெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இரிகேட், அதாவது கிராப்டு நான் கிராப்டு ஏரியா, அதாவது கிராப் இல்லாத ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரிகேட் பண்ணுறோம். அப்படி இரிகேட் பண்ணும்போது வீட் சீட் ஜெர்மினேட் ஆகும். அப்படி ஜெர்மினேட் ஆகும்போது டில்லேஜ் பண்ணுறோம். ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ஷாலோ டில்லேஜ் ஆர் ஹெர்பிசைடான பேராகோட் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது கிராப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட் சீட் எல்லாமே வந்து டெத் ஆயிடும். வீட் சீட் எல்லாமே டெத் ஆனதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக கிராப் சோ பண்ணும்போது வீட் ஃப்ரீ ஆகும். இதான் வந்து ஸ்டேல் சீட் பெட்டுன்றாங்க. லாஸ்ட் ஒன் பிளைண்ட் டில்லேஜ். ஸோ பிளைண்ட் டில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கிராப்பை சோப் பண்ணதுக்கப்புறம் அதை எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு கிராப்பை வந்து சோப் பண்ணிடுறோம். சோப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டில்லேஜ் பண்ணுறோம். அப்படி டில்லேஜ் பண்ணுறது தான் பிளைண்ட் டில்லேஜ். பிளைண்ட்னா கண்ணு தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிராப் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாமலே நம்ம வந்து டில்லேஜ் பண்ணுறது தான் பிளைண்ட் டில்லேஜ் அப்படின்றாங்க. இது எந்த மாதிரியான கிராப்பில் ஃபாலோ பண்ணுவோம்னா சுகர் கேன் ரைஸ். ஸோ இந்த மாதிரியான கிராப்பில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து மெக்கானிக் கல்ச்சுரல் வீட் கண்ட்ரோல். என்னென்ன மெத்தட் இருக்குன்னா ஃபீல்டு ப்ரிப்ரேஷன், சம்மர் டில்லேஜ், மெயின்டைன் ஆப்டிமம் பாப்புலேஷன், கிராப் ரொட்டேஷன், intercropping, mulching, soil solarization, stale seed bed, blind tillage. ஸோ இந்த டாபிக் பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேல் சீல் பெட்டு, பிளைண்ட் டில்லேஜ் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஸோ இதுதான் கல்ச்சுரல் வீட் கண்ட்ரோல். ஸோ மெக்கானிக்கல் பார்த்துட்டோம், கல்ச்சுரல் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல். ரிமைனிங் இருக்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.